உங்க கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகிறது. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறது கூட வாராகியின் விருப்பம்தான். வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே முன்னேறவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பெரிய அநீதி நடக்கும்போது தட்டி கேட்க ஆள் இல்லையேன்னு கலங்குறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். சப்த மாதாக்களில் ஒருவரான அன்னை லலிதா பரமேஸ்வரியின் படை தளபதியான வாராகி அம்மனின் சக்தியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்க. அன்னை வாராகி என்றாலே பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அவளது ஆக்ரோஷமான பன்றி முகமும் கைகளில் இருக்கும் பயங்கரமான ஆயுதங்களும் தான். பல பேர் அவளை பார்த்தாலே கோரமானவள், பயமுறுத்துபவள் என்று அஞ்சுகிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த அகண்ட பிரபஞ்சத்திலேயே அவளை போன்ற ஒரு சாந்தமான தாய் வேறு யாரும் இல்லை. அவள் கோரமானவள் அல்ல, அவள் கலியுக நாயகி. நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்காகவே, இந்த கலியுகத்தின் இருளை விரட்டுவதற்காகவே அவள் இந்த வடிவத்தை எடுத்திருக்கிறாள். ஒரு தாய் தன் குழந்தையை ஒரு மிருகம் தாக்க வரும்போது சாந்தமாகவா இருப்பாள்? அங்கே அவளது வீரமும் ஆக்ரோஷமும் தானே வெளிப்படும். வாராகியும் அப்படித்தான். அவளை பொறுத்தவரை நீங்கள் அவள் குழந்தை. உங்கள் மேல் கை வைக்க நினைக்கும் தீய சக்திகளுக்கு அவள் சிம்ம சொப்பனம். இன்று கலியுகத்தில் நமக்கு தெரிந்து வரும் எதிரிகளை விட தெரியாமல் வரும் எதிரிகள் தான் அதிகம். பொறாமை, தீய எண்ணங்கள், கூடவே இருந்து துரோகம் செய்பவர்கள் என நம்மை சுற்றி ஒரு மாய வலை இருக்கிறது. உங்களை அழிக்க துடிக்கும் அந்த துரோகிகளை, உங்கள் வாழ்க்கையை முடக்க நினைக்கும் அந்த பொறாமை தீயை வேரோடு பிடுங்கி எரிய வந்தவள்தான் இந்த தாய். அவள் பன்றி முகம் எடுத்ததின் ரகசியமே அதுதான். நிலத்திற்கு அடியில் மறைந்திருக்கும் கிழங்குகளை தோண்டி எடுக்கிறது போல உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் சூழ்ச்சிகளையும் பில்லி சூனியங்களையும் தீய சக்திகளையும் அடியோடு தோண்டி எடுத்து அழிப்பவள் வாராகி. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யாராவது உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அவர்கள் வாராகியின் பார்வையில் பட்டுவிட்டார்கள் என்று அர்த்தம். அன்னை வாராகி வெறும் பன்றி வாகனத்தில் மட்டும் நமக்கு காட்சி தருவதில்லை. பக்தர்களின் தேவைக்கு ஏற்ப அவள் வாகனங்கள் மாறும். சிம்மம், யானை, புலி, குதிரை, எருமை என்று அன்னை வாராகி எந்த வாகனத்தில் ஏறி வந்தாலும் அவளது ஒரே இலக்கு உங்களை பாதுகாப்பது மட்டும்தான். வாராகியை பற்றி பலரும் பலவிதமாக சொல்வார்கள். அவள் வெற்றியை தருபவள், செல்வத்தை தருபவள், மனக்குழப்பத்தை போக்குபவள். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி அவள் நீதியின் தேவதை. யாராவது ஒரு நல்ல மனிதரை, எந்த தவறும் செய்யாத ஒரு அமைதியான ஆன்மாவை தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்தாலோ, அவர்களை ஆட்டி படைக்க நினைத்தாலோ, அங்கே வாராகியின் ருத்ர தாண்டவம் தொடங்கும். நயவஞ்சகம் செய்பவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்கும் அன்னை வாராகி ஒரு சிம்ம சொப்பனம். நீங்கள் நேர்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது யாராவது உங்களுக்கு இடையூறு செய்தால் அன்னை தன் தண்டாயுதத்தை எடுப்பாள். அவளை நம்பினவர்களை காக்க அவள் எத்தகைய உக்கிரத்தையும் எடுப்பாள். வாராகி பக்தர்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் உண்டு. அதுதான் முழுமையான சரணாகதி. அம்மா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? எதற்கு கவலை? என் பாரம் எல்லாம் உன் பாதத்தில் என்று யார் ஒருவர் எல்லாவற்றையும் அவளிடம் விட்டுவிடுகிறார்களோ அவர்களுக்கு வரும் ஆபத்தை அவர்களுக்கு முன்னால் நின்று தடுத்து நிறுத்துபவள் அவள். உங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அது உங்களை தொடுவதற்கு முன்னால் வாராகியின் கவசத்தை தாண்டி வர வேண்டும். அவளது பக்தர்களின் கண்ணீர் துளி நிலத்தில் விழுவதற்கு முன்னால் அவளது உலக்கை எதிரிகளின் தலையில் விழுந்துவிடும். நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லும் ஒரே தெய்வம் வாராகி. இதற்கு ஒரு நேரடி உதாரணத்தையே சொல்கிறேன், கேளுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு பக்தர் இருந்தார். அவருக்கு உடன் பிறந்தவர்களே துரோகம் செய்தார்கள். செய்யாத தவறிற்கு அவர் மீது வீண் பழியை போட்டு அவரை தனிமைப்படுத்தி நடுத்தெருவில் நிற்க வைத்தார்கள். கொடுமை என்னவென்றால், பெற்ற பிள்ளைகளே தந்தையின் பேச்சை நம்பாமல் அவரை ஒரு குற்றவாளியைப் போல பார்த்தார்கள். யாரும் இல்லாத அந்த நிர்கதியான நிலையில்தான் அவர் அன்னை வாராகியை சரணடைந்தார். அன்னையின் சந்நிதியில் நின்று, அம்மா, எனக்கு ஏன் இப்படி நடந்தது? உண்மை உனக்கு தெரியுமல்லவா? இனி நீயே பார்த்துக்கொள் என்று அழுது புலம்பி எல்லாவற்றையும் அவளிடம் விட்டுவிட்டு திரும்பினார். அவர் யாரிடமும் போய்,
நான் நல்லவன், என்னை நம்புங்கள் என்று கெஞ்சவில்லை. ஏனென்றால் நீதியின் தேவதை கையில் தண்டாயுதத்துடன் களமிறங்கிவிட்டாள். அங்கே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. சில நாட்களிலேயே யார் அவர் மீது பழி போட்டார்களோ அவர்களே தங்கள் தவறை உணர்ந்து தாமாகவே வந்து உண்மையை ஒப்புக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டார்கள். தன்னை நம்பாத பிள்ளைகள் முன்னிலையில் அந்த அன்னையே அவருக்கு பெரிய கௌரவத்தையும் நீதியையும் தேடித் தந்தாள். பார்த்தீர்களா? நீங்கள் நியாயத்தின் பக்கம் இருந்தால் உலகம் உங்களை எதிர்த்தாலும் கவலைப்படாதீர்கள். வாராகியிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவளுக்கு தெரியும் யாருடைய பக்கம் உண்மை இருக்கிறது என்று. அவள் கையில் இருக்கும் உலக்கை எதிரிகளின் சூழ்ச்சியை தகர்த்து உங்களுக்கு போக வேண்டிய கௌரவத்தை மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். உருவத்தை பார்த்து அஞ்சாதீர்கள். அந்த பன்றி முகத்திற்கு பின்னால் ஒரு தாயின் பேரன்பு இருக்கிறது. கலியுகத்தின் இருளில் நமக்கு துணையாக வந்திருக்கும் ஒரே ஒளி வாராகி. அவளை நம்புங்கள், அவளிடம் பேசுங்கள், உங்கள் குறைகளை அவளிடம் அழுந்து சொல்லுங்கள். அவள் உங்கள் கையை பிடித்து விட்டாள். இனி உங்கள் வாழ்வில் எந்த பொறாமையும் எந்த துரோகமும் உங்களை அசைக்க முடியாது. அன்னை வாராகியின் நீங்கள் கஷ்டப்படும் போது எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று மனிதர்களிடம் புலம்பி பிரயோஜனம் இல்லை. மாறாக வாராகியின் படத்தின் முன்னால் நின்று, அம்மா, எல்லாம் உனக்கு தெரியும், யார் உண்மை யார் பொய் என்று உனக்கு தெரியும், இனி நீயே பார்த்துக்கொள் என்று அவளிடம் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு பாருங்கள். அடுத்த நொடியில் இருந்து அந்த பிரச்சனையை வாராகி கையில் எடுத்துக்கொள்வாள். உங்களுக்கு வர வேண்டிய கௌரவம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம், இவை அனைத்தையும் அந்த தாய் இழுத்து வந்து உங்கள் காலடியில் வைப்பாள். யார் அவர் மீது வீண்பழி போட்டார்களோ அவர்களை தூங்க விடாமல் செய்தது அந்த தாய் வாராகிதான். அவர்களின் மனசாட்சியை தட்டி எழுப்பி நீ செய்தது தவறு என்று அவர்களை உணர வைத்தது அந்த தெய்வீக சக்தி. வஞ்சகம் செய்தவர்களே, தன் காலடியில் வந்து மன்னிப்பு கேட்கும் அந்த தருணம் இருக்கிறதே, அதுதான் வாராகி தன் பக்தனுக்கு தரும் மிகப்பெரிய பரிசு. கௌரவத்தை இழந்த அதே இடத்தில் கௌரவத்தை மீட்டுக் கொடுப்பவள் இந்த தாய். யாரெல்லாம் எனக்கு யாரும் இல்லையே என்று கலங்குகிறீர்களோ, நீங்கள் வாராகியை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாமல் உங்களை சுற்றி பின்னப்படும் சதிவலைகளை நீங்கள் அறிவதற்கு முன்னாலேயே அறுத்து எரிபவள் அவள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அம்மா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்ற இந்த ஒரு வரி, இது வெறும் மந்திரம் அல்ல, இது ஒரு பேராயுதம். இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் அந்த தாய் உங்கள் கையை பிடித்து கொண்டால் அப்புறம் உங்களுக்கு எதற்கு பயம், எதற்கு கவலை? துரோகம் செய்தவர்கள் முன்னால் உங்களை தலை நிமிரச் செய்வது அந்த தாயின் பொறுப்பு.